தாய்ப்பால் குடுக்கறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றதுன்னா, ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். ஒரு குழந்தை பொறந்த உடனே அதோடைய முதல் உணவு வந்து தாய்ப்பாலா தான் இருக்கணும். முதல் உணவு மட்டும் இல்ல, 6 மாசம் வரைக்கும் குழந்தையோட ஒரே உணவு வந்து தாய்ப்பால் மட்டுமானதா தான் இருக்கணும். அதுதான் வந்து WHO அப்படிங்கிற வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ற நார்ம்ஸ் படி இதுதான் வந்து குடுக்கணும். ஸோ எப்போ இத செய்யணும் அப்படின்னு பார்த்தா, குழந்தை சொன்ன மாரி குழந்தை பொறந்த உடனே ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் இதுதான் வந்து WHOல சொல்லியிருக்கிற நார்ம்ஸ். ஸோ குழந்தை பிறந்த உடனே எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ முதல் தாய்ப்பால் அதாவது கொலோஸ்ட்ரம்ங்கிற சீம்பாலை வந்து முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் 6 மாசம் வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பாலை தவிர வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை. 6 மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மற்ற சாப்பாடையும் மற்ற உணவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமா தாய்ப்பாலோட சேர்த்து அதையும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எப்படி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் அதை எப்படி கண்டினியூ பண்ணணுங்கிறத பத்தி. தாய்ப்பால் கொடுக்கறதுங்கிறது முதல்ல அந்த தாயை அந்த எவ்வளோ நாள் வரைக்கும் கொடுக்க வேணும் அப்படிங்கிறது வந்து அந்த தாயை பொறுத்தும் அந்த குழந்தைய பொறுத்தும் தான் இருக்கு. ஸோ பேசிக்கா நான் வந்து அஹ், இந்த நியூ மதர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றது என்னன்னா, மத்தவங்களை வந்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க. நீங்க உங்க குழந்தைக்கு எவ்வளோ நாள் தாய்ப்பால் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நாள் வரைக்கும் கொடுக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. இந்த நார்ம்ஸ் படி பார்த்தா ஒரு வயசு குழந்தைக்கு வந்து முதல் பிறந்த நாள் கொண்டாடுறோம் இல்லையா, அது வரைக்கும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஒரு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வயசு வரைக்கும் எக்ஸ்டெண்டட் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். அது கொடுத்தா இன்னும் நல்லது. ஏன்னா ஒரு வயசு வரைக்கும் குழந்தைக்கு முழுக்க முழுக்க தன்னுடைய நியூட்ரிஷன் எல்லாமே வந்து பிரெஸ்ட் மில்க் வழியா தான், தாய்ப்பால் வழியா தான் வருது. 1ல இருந்து 2 வயசு வரைக்கும் உணவு மட்டும் இல்லாம தாய்ப்பால்ல இருந்து வர இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றக்கூடிய எதிர்ப்பு சக்தி, இதுக்கான மெயின் சோர்ஸ் வந்து நம்ம தாய்ப்பால் தான். அதனால இப்போ ரீசெண்டா இந்த கோவிட் பேண்டமிக், கொரோனா பேண்டமிக்லாம் வந்தப்போ கிட்டத்தட்ட 5 வயசு வரைக்கும் கூட குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுல இருக்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து வேற எதுலயுமே இருக்காது. ஸோ 1 வயசு வரைக்கும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், காம்ப்ரமைஸே பண்ணாம. 2 வயசு வரைக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லது. எக்ஸ்டெண்டட் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லக்கூடிய பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஈவன் 5 வயசு வரைக்கும் கூட சில குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் அதை எப்படி ஸ்டாப் பண்றோம், என்ன எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நிறுத்துறோன்றது வந்து கண்டிப்பா அந்த தாயையும் அந்த குழந்தையும் பொறுத்து தான் இருக்கு. வேற யாருமே இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தேவையில்லை. தாய்ப்பால் கூட சேர்த்து என்ன உணவு கொடுக்கலாம்? 6 மாசம் குழந்தைக்கு 6 மாதம், அதாவது 180 நாட்கள் முடியிற வரைக்கும், 180 டேஸ் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். தாய்ப்பாலை தவிர வேற எந்த சாப்பாடும் கொடுக்கறது அட்வைசபிள் கிடையாது. தண்ணியும் கொடுக்க வேண்டாம். இப்போ சில பேர் தேன் கொடுக்குறாங்க, சக்கரை தண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே வந்து தாய்ப்பாலை தவிர வேற எதுவுமே, ஈவன் தண்ணி கூட கொடுக்கறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா மில்க் வந்து குழந்தைக்கு என்னெல்லாம் நெசசிட்டி இருக்கோ, என்னெல்லாம் நீட் இருக்கோ அதை வந்து தாய்ப்பாலால வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ அந்த தாய்ப்பால் மட்டுமே முதல் 6 மாசம் வரைக்கும் போதுமான ஃபுட் ஆகும். 6 மாசம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தை உட்கார ஆரம்பிக்கணும். உட்கார ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த காம்ப்ளிமெண்டரி ஃபுட்னு சொல்லக்கூடிய உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுலயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஸ்டார்டிங் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பியூரி ஃபார்ம்ல, அதாவது நல்லா மேஷ் பண்றது, நல்லா மசிச்சு கொடுக்கறது, அரைச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி முதல்ல சிம்பிள் ஃபுட்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சுட்டே போகலாம். இதுல இன்னொரு மெத்தடும் இருக்கு. பேபி லெட் வீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல எடுத்த உடனே சின்ன சின்ன பீஸ் ஆஃப் சாலிட்ஸா கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நல்ல அப்ரூவ்டு மெத்தட்ஸ், ரொம்ப நல்ல மெத்தட்ஸும் கூட. ஸோ ஆனால் முதல் 6 மாசம் வரைக்கும் எந்த சாப்பாடையும் ஆரம்பிக்க கூடாது. 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு சாப்பாடா, ஒரு ஒரு சிம்பிள் ஃபுட்டா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே போய் ஒரு குழந்தைக்கு 1 வயசு ஆகும்போது வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ற அதே சாப்பாடை குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஆட் பண்ணிட்டே போகலாம். தாய்ப்பால் குடுக்கறது வந்து நான் சொன்ன மாரி ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். ஸோ இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு எஃபோர்ட் போடுறதோ, இல்ல எக்ஸ்ட்ராவா இத செய்யணும், அத செய்யணுன்றதோ வந்து பெரிய இது கிடையாது. தாய்ப்பால் வந்து எவ்வளோ ஒரு எதார்த்தமான விஷயமோ, அந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் மாரி அதையும் செஞ்சுட்டே போலாம்.
ஸோ இதுக்காக வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இல்ல இந்த டைம்ல இது பண்ணணும் அந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நிறைய சொல்லுவாங்க. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, நீ தாய்ப்பால் கொடுக்குற, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க, நம்மள குழந்தைய பார்க்க வரவங்க எல்லாரும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா தாய்ப்பால் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப யதார்த்தமான ரொம்ப நேச்சுரலான விஷயம். இதுக்காக கண்டிப்பா உணவுல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி நம்ம செய்யற செயற்கையில எல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. சோ இதுல ஒரு ஃப்ரேஸ் ஒண்ணு சொல்லுவாங்க, எனிதிங் இன் மாடரேஷன். என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை சாப்பிட்டுக்கலாம். ஆனா மாடரேஷன் அந்த வேர்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அளவோட இருக்கணும் எல்லாமே. ஸோ எது வேணா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி நம்ம எதுலயும் இன்டல்ஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில கண்டிப்பா செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கு. லைக் ட்ரக் யூஸ், டொபாக்கோ யூஸ், ஒரு சில மெடிசின்ஸ், அந்த தாய்ப்பால் மூலமா குழந்தைக்கு போய் சேரக்கூடிய சில மருந்துகள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். மத்தபடி ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இதெல்லாம் சில சில பல காலமா வந்துட்டு இருக்கிற மித்ஸ்ன்னு சொல்ற மாதிரிதான். இப்போ வந்து ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, தாய்ப்பால் கொடுக்கும்போது நார்மல் வெல் பிளான்ட் பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஹெல்தியான சாப்பாடு எடுத்துக்கணும். மத்தபடி வேற எதுவும் பெரிய ப்ரிகாஷன்ஸ், பெரிய வித்தியாசமா எதுவும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து தாய்ப்பால் குடுக்கறத பத்தியான அவேர்னஸ்ங்கிறது முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பெற்றோர்களுக்கு வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய் மட்டும் இல்லாம ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு வந்து நல்லா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ஹஸ்பண்ட்ஸும் நல்ல சப்போர்ட்டிவா இருக்காங்க. கூட இருக்கிற அம்மாவோ இல்ல மாமியாரோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா கம்பேர்ட் டு ஒரு 10 வருஷம் முன்னாடி பாக்குறதுக்கு இப்போ வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க, நல்ல சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து அவேர்னஸ். ஸோ பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ்க்கு வந்து இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை இன்டர்நெட்லயும் சரி, இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங் கிளாஸஸ் அப்படின்னு நடத்துறாங்க, இல்லை அவங்க கன்சல்ட் பண்ற ஓஜி டாக்டரா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், அவங்க அட்வைஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான அட்வைஸை வந்து நம்ம கேட்டுட்டு இதுக்கான ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்துட்டு எப்படி ஃபீட் பண்ணணும், பிறந்த உடனே வந்து அரை மணி நேரத்துக்குள்ள முதல் தாய்ப்பால் கொடுக்கணும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷன்லாம் இருக்கு, இதை பத்திலாம் ஒரு நாலேஜ் கிரியேட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கலாம். ஸோ இதை தவிர சில சுச்சுவேஷன்ஸ்க்கும், அதாவது ஒரு குழந்தை வந்து பிரெக்னன்சியோட டியூரேஷன் முடியறதுக்கு முன்னாடியே ப்ரீடர்மா பிறக்குதுன்னா அதுக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரலாம், நம்ம பம்ப் பண்ணி ஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டையும் நம்ம வச்சுக்கணும். குழந்தைக்கு வந்து பிறந்த உடனே மூச்சு திணறல் இருக்கலாம், அதனால ஐசியூல வைக்கப்படலாம், அதனால வந்து நம்ம பம்ப் பண்ணி கொடுக்கணும். இல்லை கொஞ்ச நாளைக்கு வந்து ஃப்ளூயிட்ஸ் போடுவாங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சில சமயம் சப்ளிமெண்ட் பண்றதுக்காக கொஞ்சம் ஃபார்முலா ஃபுட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பால் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரியான எல்லா சுச்சுவேஷன்ஸ்க்குமே வந்து அவேர்னஸ்க்கு கிளாஸஸ்ல சொல்லுவாங்க. ஒரு இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் அட்டென்ட் பண்ணாலே நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம். நம்ம வந்து கரெக்டான சோர்ஸ் மெட்டீரியலை ஃபாலோ பண்றோம், டபிள்யூஹெச்ஓட வெப்சைட்டை பார்க்குறோம் அப்படின்னாலே நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் கொடுக்கறதுங்கிறது ஒரு நேச்சுரலான விஷயம், ஒரு யதார்த்தமான விஷயம். ஆனா இந்த நேச்சுரலான விஷயத்த வந்து ஒரு சில காரணங்களால சில தாய்மார்களுக்கு செய்ய முடியாம போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பிறந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் இருந்து அவங்கள என்ஐசியூல வச்சிருக்கலாம். இல்லைன்னா அந்த பிறந்த அந்த சர்ஜரி சிசேரியன் மூலமா பிறந்த குழந்தையா இருக்கலாம், அம்மாக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷனா இருக்கலாம், அதனால ஃபீட் பண்ண முடியாம போகலாம். ஸோ இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நம்ம வந்து பால் டைரக்டா ஃபீட் பண்ண முடியலனாலும் எக்ஸ்பிரஸ்டு பிரெஸ்ட் மில்க்னு சொல்றோம் இல்லையா, தாய்ப்பாலையே பம்ப் பண்ணி எடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணி ஃபீட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சிருப்போம். அப்படி தன் தாய்ப்பாலை கொடுக்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இப்போ நிறைய மில்க் பேங்க்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வருது. ஸோ எக்ஸஸா தாய்ப்பால் ப்ரொடியூஸ் பண்ற லேடிஸ் எல்லாம், புதிய தாய்மார்கள்லாம் வந்து அந்த தாய்ப்பாலை டொனேட் பண்றாங்க. அதை டொனேட் பண்ண பாலை வந்து நல்லா பாஸ்டரைஸ் பண்ணி நல்லா நீட் கிளீன் பண்ணி அதை வந்து எந்த குழந்தைக்கு வேணா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்க முடியாத அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற நிலைமையில அந்த மில்க் பேங்க்ல இருந்து பால் எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து இந்த கான்செப்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த மேஜர் சிட்டிஸ்ல நல்லா டெவலப் ஆயிட்டு வருது. ஸோ இதெல்லாம் போக இதெல்லாம் மீறி தாய்ப்பாலை டைரக்டா கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம ஃபார்முலா மில்க்கு
போகிறோம். பட் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த பிக்கர் செட்டப்ல முதல் 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பாலை தவிர வேற எதுவும் கொடுக்கறத வந்து நம்ம ப்ரிஃபர் பண்றது கிடையாது. எஸ், ஃபார்முலா வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, நிஜமாவே அந்த சிச்சுவேஷன் வந்து அப்படி இருக்கு அப்படிங்கும்போது அந்த பீடியாட்ரிஷியன் ரெக்கமெண்ட் பண்ணி அதை எப்படி கலந்து எப்படி கொடுக்கணும், என்ன என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்றத வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இன்ஃபன்ட் ஃபார்முலாவை கொடுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ், நம்மலாம் மனுஷங்கள்லாம் வந்து என்ன பண்றோம்னா, இந்த வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சு எவல்யூஷன்லாம் ஆனதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்னா இத்தனை மணிக்கு, லஞ்ச்னா இத்தனை மணிக்கு, டின்னர்னா இத்தனை மணிக்கு நம்ம மைண்டு கண்டிஷன் ஆயிருக்கு. பட் இந்த அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுது, எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுது இல்லையா? ஸோ இந்த குழந்தைங்களும் வந்து இந்த பிரிமிட்டிவ் ஸ்டேஜஸ்ல தான் இருக்கு. ஸோ எப்போ பசிக்குதோ, எப்போ அழுதோ, எப்போ பசியில குழந்தை அழுதோ அப்பெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு பிறந்த குழந்தையோட வயரோட சைஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கிரேப் சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் இருக்கும். ஒரு திராட்சை பழம் சைஸ்ல தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல இருக்கும். ஸோ அந்த வயித்துல வந்து ஒரு 5 ml வரைக்கும் தான் பால் உள்ள போகும். அந்த 5 ml வந்து சீக்கிரமா செரிச்சிரும். அது செரிச்ச உடனே மறுபடியும் குழந்தைக்கு பசிக்க ஆரம்பிக்கும், மறுபடியும் அழும். ஸோ இந்த நியூ பார்ன் பீரியட்னு சொல்லக்கூடிய பிறந்து ஒரு 28 நாட்கள் வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து அடிக்கடி மேபி ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி, 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கூட ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த குழந்தை வளர வளர அதோட வயிறு சைஸ் அதிகமாக அதிகமாக அதுக்குள்ள நிறைய பால் ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் குறையும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு பசி தாங்கும். அதனால 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபீட் பண்ணா போறோம். ஸோ குழந்தை வளர வளர அதோட ஸ்டமக்கோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ஃப்ரீக்வன்சி கம்மி ஆயிட்டே வரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் நார்ம்ஸ், இவ்வளோ வாட்டி தான் கொடுக்கணும், இவ்வளோ நேரம் தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஃபாலோ த பேபின்னு சொல்லுவோம். அந்த குழந்தையோட ஹங்கர் கியூஸ், அந்த குழந்தை அழுதா, வாய்க்கிட்ட கையை கொண்டு போயிட்டே இருக்கா, இரிட்டபிளா இருக்கா, பசின்னு உங்களுக்கு தோணுதா, அப்போ பால் கொடுக்கணும். இது வந்து குழந்தை வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். அதே மாதிரி 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீக்வன்சி, 1 வயசு வரைக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி குறையாது. 1 வயசு வரைக்கும் நம்ம தாய்ப்பாலை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. 1 வயசுக்கு மேல திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிட்டே போகும். கண்டிப்பா குடுக்கலாம். ஒரு சில தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு மெத்தடாவே இருக்கும். சில குழந்தைங்க வந்து முழிச்சுட்டு இருக்கும்போது குடிக்காது. அந்த சம் இரிட்டேஷன் இருக்கும், இல்ல பிடிக்காது, அந்த மாரி இருக்கும்போது, தூக்கத்திலேயே தாய்ப்பால் குடுக்கலாம். தப்பே கிடையாது. அது பேரு ட்ரீம் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து மெயின் லைன் ஆஃப் ஃபீடிங் ட்ரீம் ஃபீடிங்ல தான் நல்லாவே பால் குடிக்கும். முழிச்சுட்டு இருக்கும்போது சரியா குடிக்காது. ஸோ இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி அக்செப்டபிள். அதே மாரி தாய் வந்து படுத்துக்கிட்டேவும் பால் குடுக்கலாம். தட் இஸ் ஆல்சோ அக்செப்டபிள். லையிங் டவுன் பொசிஷன்ல குடுக்குறோம்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் அக்செப்டபிள். என்ன ஒரு விஷயம்னா, அந்த நியூ பார்ன் ஸ்டேஜஸ்ல அந்த அம்மாவே ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஸோ தூங்கிடாம பாத்துக்கிறதுக்கு வந்து கூட யாராவது சப்போர்ட்டுக்கு இருக்கணும். பட் அதர்வைஸ் படுத்துட்டு பால் குடுக்கறதுலயோ, இல்ல குழந்தை தூங்கும்போது பால் குடுக்கறதுலயோ எந்த ஒரு தப்பும் கிடையாது. எஸ், இட் கேன் பி டன்.